அம்மா, சிலிண்டருக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் கொடுங்க. கூடுதல் கட்டணம் கேட்பது சட்டப்படி தவறானது. ரசீதில் உள்ள தொகையை மட்டும் செலுத்துங்கள். இது உங்கள் உரிமை. ஏமாறாதீர்கள். வணக்கம். நுகர்வோர் நலன் காக்கும் உங்கள் கன்சியூமர் ஃபோகஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்கள் வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் வரும்போது பில் தொகையை விட 20 ரூபாய், 30 ரூபாய் இல்லை 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்களா அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா பலருக்கு தெரியாத ஒரு முக்கியமான நுகர்வோர் உரிமையை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நம்மள பல பேரும் போனா போகுது, கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர்றாங்களே அப்படின்னு நினச்சி கூடுதல் பணம் கொடுத்துடுறோம். ஆனால் நுகர்வோராகிய நமக்கு சட்டம் என்ன சொல்லுதுங்கிறது தெரியுமா? நம்ம கட்டுற சிலிண்டர் பில்லிலேயே டெலிவரி சார்ஜஸ் முழுசாக சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால் டெலிவரி பணியாளர்கள் தனியாக 1 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா சார்ஜ் கட்டாயமாக கேட்க சட்டப்படி உரிமை கிடையாது. இதை பற்றி இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இருக்குது. அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இனிமேல் யாராச்சும் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசு கேட்டு மிரட்டினாலோ இல்லை சிலிண்டர் தரமாட்டேன்னு சொன்னாலோ பயப்படாமல் அவங்க கேஸ் ஏஜென்சி மேலாளர்கிட்டையோ அல்லது 1906 என்ற வாடிக்கையாளர் உதவி எண்ணுக்கோ புகார் கொடுங்க. புகார் அளிக்க உதவும் மாதிரி படிவத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். விழிப்போடு இருப்போம். நுகர்வோர் உரிமையை காப்போம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள நுகர்வோர் விழிப்புணர்வு தகவல்களுக்கு நம்ம கன்சியூமர் ஃபோகஸ் தமிழ் யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.